பாஜக அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்று விட்டதால் பாஜக தலைவர் பதவிக்கு என்ன செய்வது என்று டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடந்தது. அந்த உயர்மட்ட ஆலோசனையில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா 6 பேரை கொண்ட கமிட்டி அமைச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு பதிலாக தலைவர் பதவிக்கு 6 பேர், 6 தலைவர்கள். ஹெச் ராஜா தலைமையில் இன்னொரு 5 பேர், 6 பேர் போட்டாங்க. ஏன்? அண்ணாமலை போயிருக்காருன்னா என்ன, இடைக்கால தலைவராக இவங்கள போடலாம் தமிழிசைய, இல்லை ஹெச் ராஜாவையே இடைக்கால தலைவராக போடலாம் 4 மாதத்துக்கு. அது என்ன 6 பேரை போட்டிருக்காங்க? அந்தளவுக்கு என்ன வேலை இருக்குது? அவ்வளோ வேலை இருக்கா பாஜகவில்? ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஒரு வேலையை மட்டும் செய்யலை, நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்ல வேலையும் பண்ணார், கெட்ட வேலையும் பண்ணார். இன்னுமே நம்ம எல்லாமே பாஜகவும் நமது விமர்சனத்துக்கு உள்ளாயிடுச்சு. என்றைக்கு கருணாநிதி சமாதிக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து பாஜக நம்ம விமர்சன லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் நம்ம விமர்சன லிஸ்ட்டு, யாரையும் நம்ம விட போகிறதில்ல. தப்பு பண்ணாங்கன்னா சுட்டி காட்டணும். ஏன் 6 பேரை போட்டாங்க? அண்ணாமலை நல்ல வேலையும் பண்ணார், கெட்ட வேலையும் பண்ணார். எல்லா வேலைக்கும் ஆள் போட்டாங்க. முதல் வேலை என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை வார் ரூம்னு ஒன்று வச்சுருந்தார். இந்த வார் ரூமில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடி திட்டுறது எல்லாத்தையுமே. அதில் பாவம் ரொம்ப திட்டு வாங்கினது தமிழிசை சவுந்தரராஜன் தான். அவங்கள தான் பாஜகவில் ஒரு பெரியது என்னென்னா, தன் கட்சிக்காரங்களையே ஐடி டீமில் திட்டுவாங்க கோஷ்டி சண்டையில். அப்போ பாவம் அந்த தமிழிசை சவுந்தரராஜனை போட்டு திட்டுன்னு திட்டினாங்க, கெட்ட வார்த்தைலாம் திட்டினாங்க. இந்த வேலை பண்ணுறது வார் ரூம். இது அண்ணாமலை தனியாக பணம் கொடுத்து வச்சுருந்தார். அவங்க வேலையே என்னென்னா, அண்ணாமலை யார் திட்டுறாங்க, யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள திட்டுவாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஆதரவாக இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாம் செட்டப் வார் ரூம். ஸோ இப்போ இந்த அண்ணாமலை போனோன்னு இந்த வார் ரூமை கவனிக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆள். அதுதான் 6 பேரில் அதுக்கு ஒரு ஆள். 2வது விஷயம், அண்ணாமலை தன்னைத்தானே பாராட்டிக்க ஒரு டீம் வச்சுருந்தார். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், எங்களுக்கு வர கமெண்ட்டில் புரிஞ்சுக்குவோம். என்ன அண்ணாமலைக்கு என்ன போடுவாங்கன்னா, அண்ணாமலை த கிரேட், அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை நியூ சிஎம் இப்படின்னு அவங்க ஆளுங்களே அண்ணாமலையை பாராட்டி போடுவாங்க. அது ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த வேலையை பார்க்க ஒரு ஆள். 2 பேர் முடிஞ்சதா? அடுத்து வேறு என்ன வேலை பண்ணார் அப்படின்னா, எடப்பாடியை டெய்லி திட்டுவார். எடப்பாடியை தவழ்ந்தார், இது பண்ணார். அதாவது திமுகவுக்கும் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதிமுகவோட கூட்டணி வச்சிடக்கூடாது. அதை இப்போவே நமக்கு எடுத்துடணும். அது அண்ணாமலை கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அது அவராக பண்ணாரா? திட்டிக்கிட்டே இருப்பார். அவங்க திட்டலைனாலும் வம்புக்கு இழுப்பார். ஸோ அப்போ தானே பிஜேபி விட்டு அதிமுக போயிட்டு திமுகவோட கூட்டு சேரலாம்ல. அந்த ஒரு இதில் அந்த ஒரு வேலை அவர் எடப்பாடியை தினமும் திட்டுவது, அதுக்கு ஒரு ஆள் போட்டாங்க. இப்போ 3 ஆயிடுச்சா? அடுத்து ஏர்போர்ட்லேருந்து வந்தால் இன்டர்வியூ கொடுப்பார்ல, அந்த வேலையை பார்க்க ஒரு ஆள். அதனால் 4வது ஆள் அதுக்கு தான். 5வது ஆள் ரகசிய கேமராவில் ஆபாச படம் எடுத்தெல்லாம் வெளியில் போடுவாங்க அண்ணாமலை குரூப். முதல்ல ராகவனை அப்படி தான் போட்டாங்க. அதனால் அந்த வேலையை பார்க்கணுமே. அடுத்து 6வது வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வேலையை பார்க்கணும்ல. அதனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆள். ஆக அண்ணாமலை செய்த 6 வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த 6 பேர்த்தையும் அவன் பாஜகவில் குழுவாக அமைச்சு போட்டான். நீங்கள் அண்ணாமலை செஞ்ச இந்த 6 வேலையும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக செய்யுங்க அப்படின்னு போட்டாங்க. அதோடு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மத்திய பாஜகலேருந்து. என்னென்னா கனிமொழியாக பகிச்சுக்காதீங்க, அப்புறம் அமித்ஷா கோவம் வரும் அப்படின்ட்டாங்க. 2வது கருணாநிதியை தாக்காதீங்க அப்படின்ட்டாங்க. 3வது என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல நேராக போய் கருணாநிதி சமாதியில் போய் கும்பிடுங்க. கருணாநிதியை பற்றி பேசும்போது அண்ணாமலை எப்படி பேசினார் பார்த்தீங்கல்ல, கலைஞர் ஐயா அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு அது ஒரு சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கும்பிடணும். ஆனால் முதுகெலும்பு உழைஞ்சி ரொம்ப இதாக கும்பிடக்கூடாது. அண்ணாமலை சொன்னபடி எடப்பாடி மாதிரி முதுகெலும்பு உழைஞ்செல்லாம் கும்பிடக்கூடாது, சும்மா சாதாரணமாக கும்பிடணும். அண்ணாமலை எப்படி கும்பிட்டாரோ அந்த வீடியோவை பாருங்கள். அது மாதிரி நீங்கள் 6 பேரும் கருணாநிதி சமாதிக்கு போய் கும்பிடணும் அப்படின்ட்டாங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஐயா முக்கியமான சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் அமித்ஷாட்ட பேசணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அமித்ஷாட்ட நீங்கள் பேசுங்க, ஃபோன் பண்ணுங்கள்,
ஆனால் அவர் எடுக்கவே மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனிமொழியை கையில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசுனா கனிமொழி ஃபோனில் இருந்து பண்ணுங்கள், அமித்ஷா உடனே எடுத்துடுறாரு. அதை உங்களுக்கு அந்த ஒரு பிஏ சொல்லிட்டா, நான் உங்களுக்கு நம்ம முக்கியமான அறிவுரையாக சொல்கிறேன் அப்படி. அடுத்து எல்முருகன் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவரையும் அப்பப்போ பேசிக்கோங்க. அவர் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருச்சி சூர்யாவுக்கு ஃபோன் அடிங்க. அவர் ஒரு நடிகையோட நம்பர் கொடுப்பாரு. அந்த நடிகையோட நம்பர்லேருந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்முருகனோட பேசிடலாம். ஆக அமித்ஷாவை ஃபோன் எடுக்கிறதுனா வழி சொல்லிட்டோம், எல்முருகன் ஃபோன் எடுக்கிறதுனா வழி சொல்லிட்டோம். இப்படி இருந்து இந்த 4 மாதத்துக்கு நீங்கள் 6 பேரும் நடத்துனீங்கன்னா பாஜக இந்த 4 மாதத்தில் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன பண்ணுறது, 6 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு இனி கூட்டணி ஆட்சி மாதிரி கூட்டணி ஒரு தலைவர்கள் எல்லாம் ஒன்றா வச்சு ஒரு கூட்டணி முறையில் பாஜகவை இந்த 4 மாதத்துக்கு நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்களாம். பாஜகவோட நிலைமை பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகில இந்திய லெவலில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேட்டா பதவி விட்டு போயிட்டார், 6 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்களா? இல்லை திமுகவில் அது கருணாநிதி இறந்தார், 6 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்களா? அதிமுகவில் ஜெயலலிதா இறந்தார், பொதுச் செயலாளருக்கு 6 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்களா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் எடுத்துக்கோங்க. எங்கேயாச்சும் தலைவர் பதவி விட்டு ஒருத்தர் போயிட்டா, இல்லை தற்காலிகமாக போனால் கமிட்டி அமைச்சு இது பண்ணது இதுதான். அதாவது அவங்க ராமர்னா உயிரை விடுறவங்க. பாஜக ராமருக்கு தான் இங்கே கோயிலே கட்டிட்டாங்கல்ல. இப்போ ராமர் இதுக்கு போனார் பாருங்கள், வனவாசம். அப்போ வேற ஆளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பரதன்ட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. பரதன்னு சொல்லிட்டாரு, நான் பண்ணக்கூடாது, எங்கள் அண்ணனோட செருப்பு, ராமரோட செருப்பை அரியணையில் வச்சு இதுதான் செருப்பு தானே ஆட்சி செய்யும், அதனால் ராமர் வர்றவர் இந்த செருப்பு தான் நமக்கு தலைவர். ஆனால் இவர் உங்களுக்கு பரதன் மட்டும் இருந்து எல்லாத்தையும் செய்வாருங்கிற மாதிரி, வனவாசம் போன ராமர் மாதிரி லண்டனுக்கு போன அண்ணாமலைக்காக பாஜக அண்ணாமலை சார்பில் அங்கே பரதன் ஆட்சி செலுத்துகிற மாதிரி இங்கே 6 பேர் வச்சு அது இதை நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதான். முடிஞ்சிருந்தால் நீங்கள் முடிஞ்சுதான் அண்ணாமலை செருப்பையும் வாங்கி அந்த நாட்களில் வச்சு இந்த 6 பேர் பண்ணியிருக்கலாம்.